ஸோ ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். இன்றைக்கி நம்மளோட மெஹந்தி கிளாஸோட 3rd கிளாஸ் தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிளாஸஸில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ், பியூட்டிஷியன் கிளாஸ், சோப் மேக்கிங் கிளாஸ், நெயில் கோன் கிளாஸ், மிக்ஸாலஜி கிளாஸ்னு பல கிளாஸஸ் ஃப்ரீயாக எடுத்து நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம் இன்ன வரைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே சேனலுக்கு கீழே லிங்க் இருக்கும், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நேத்தோட ரீகேப் பார்த்துடலாமா? ஹம்ஸ் போட கற்றுருப்பீங்க, ஸ்கொயர் போட கற்றுருப்பீங்க, சைட் ஸ்கொயர் போட கற்றுருப்பீங்க, ஸ்கொயர்க்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறது கற்றுப்பீங்க, ஃபில்லிங்ஸ்குள்ளே எப்படி டாட் வைக்கிறது கற்றுருந்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஹம்ஸ்லேயே வேறு உல்ட்டா ஹம்ஸ் போடுறதுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, கோணலாக தான் இருக்குது. நீங்கள் ஸ்கேலில் போட்டுக்கோங்க, ஓகேயா? நான் ஜஸ்ட் இந்த மாதிரி கிளாஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த மாதிரி கிரிட் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹம்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு டாட் போட்டுட்டு யூ, இப்போ முதல்ல என் போட்டோம், இப்போ யூ போடுறோம். 2 விதமான ஹம்ஸ் இருக்குது. கையை இப்படி நீங்கள் போடையில் யூ போடுவீங்க, அதுவே இப்படி போடையில் என் போடுவீங்க. ஸோ அது உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரும். உங்கள் கை நீங்கள் யாருக்கு போட்டு விடுறீங்களோ, நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ, நீங்கள் இந்த பக்கம் போடையில் யூவும் ஆப்போசிட்டில் போடையில் எண்ணும் போடுவீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் நீங்கள் ரெண்டுமே கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக யூ போட்டு ஃபர்ஸ்ட் கற்றுக்கோங்க. இதில் லார்ஜர் ஹம் இருக்குது, அதாவது பெருசு இருக்குது, மீடியம் இருக்குது, ஸ்மால் இருக்குது. 3மே கற்றுக்கணும், ஓகேயா? 3ம் கற்றுக்கங்கும்போது இதில் ஒரு 3 வாட்டி லார்ஜர் ஹம்ஸ்ன்னு சொல்லப்படுற இது கொஞ்சம் பிக்காக இருக்கும், கொஞ்சம் குண்டாக இருக்க ஹம்ஸு. இதுலேயும் 3 வாட்டி இந்த மாதிரி கற்றுக்கோங்க. அடுத்து இதையே கொஞ்சம் பெருசாக்குனா எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஹம்ஸையுமே நல்லா போட்டு கற்றுக்கணும். நான் இப்போ கிளாஸ் ரொம்ப டியூரேஷன் பெருசாக போகிறதுங்கிறதுனால தான் நான் 1 டைம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் அகெயின் போட சொல்லுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் 3-4 தடவை போடுங்க. ஒரு பாக்ஸ்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 5 தடவையாவது போடணும். நீங்கள் இது 5 இந்த மாதிரி பெருசில் 5, அப்புறம் மீடியம் சைஸு, அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக வரும். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஒரு டேஷ் போட்டுட்டும் போடலாம். இது 5, சரிங்களா? இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். அடுத்து லைன்ஸு. ஸோ லைன்ஸில் இப்படி லைன்ஸ் பார்த்தோம். இப்போ வேவி லைன்ஸ் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட என் மாதிரியும் இருக்கும், யூ மாதிரியும் இருக்கும். அதுக்கு அடுத்தது வேவி லைன்ஸ்லேயே ஸ்லாண்டிங் வேவி லைன்ஸ் போடுங்க. இது 5 தடவை, இது 5 தடவை. ஒரு பாக்ஸ்குள்ளே 1 தான் இருக்கணும். ஒரே பாக்ஸ்குள்ளே 2, 3 நான் வீடியோவில் போடுற மாதிரி போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ராங் போட்டுருவேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்மால் ஹம்ஸ் 5, பிக் ஹம்ஸ் 5, மீடியம் ஹம்ஸ் 5, குண்டு ஹம்ஸ் 5. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாக்ஸாக தான் நீங்கள் போடணுமே தவிர எல்லாத்தையும் தூக்கி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டால் நான் கண்டிப்பாக ராங் போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி வேவில் 5, இதில் தனியாக இந்த மாதிரி போடுங்க. அடுத்து இ அல்லது டபிள்யூன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி டக்குன்னு இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். முதல்ல இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு நேராக வர்றதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பார்க்கலான்னா, டாட் வச்சு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? டாட்லேயே பலவித டாட்ஸ் இருக்குன்னு. ஸோ அதில் இந்த மாதிரி மீடியமாக டாட் வச்சிங்கன்னா நீங்கள் ஹேண்ட்ஸுக்கு டிசைன் போடணும், நல்லாயிருக்கும். அதுவே இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இதை 5 டைம் பண்ணணும். எல்லாமே 5 டைம்ஸ், ஓகேங்களா? எதுவுமே 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணி பழகாதீங்க. 5 டைம்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பெரிய டாட்டாக வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா அழகாக தெரியும்.
அடுத்தது டாட்லேயே வந்து ஹாஃப் டாட் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா, இங்கே ஆரம்பித்து இப்படி ஒரு யூ மாதிரி முடிக்கணும். இங்கே ஆரம்பித்து இங்கே இப்படி ஒரு யூ மாதிரி முடித்து, இங்கே ஆரம்பித்து இப்படி ஒரு யூ, இங்கே ஆரம்பித்து யூ இல்லை இது எண்ணு, லைட்டாக இந்த எண் மாதிரி இப்படி வருது இல்லையா, வந்துட்டு லைட்டாக இப்படி அந்த உள்ளே வந்து கோடு போட்டிங்கன்னா இதுதான் ஹாஃப் டாட். ஓகேங்களா? அதாவது ஹாஃப் ஸ்கொயர் மாதிரி ஹாஃபாக உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கும். இப்படி எண் மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து போடணும். ஓகேயா? இப்படி போட்டுறக்கூடாது. இந்த பாருங்கள், சும்மா லைட் ப்ரெஷரோடு இப்படி போடக்கூடாது. ப்ரெஷர் தம்மில் வந்து இப்படி அமுக்கிட்டே நீங்கள் போடும்போது தான் இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வரும், அந்த எண் வந்து நல்லா ஃபில் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைம் வந்து போட்டு பழகுங்க. அடுத்தது வந்து சிக்ஸாக். இது வந்து கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் இதை வந்து கற்று வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ சிக்ஸாக் வந்து இது வந்து பெரிய சிக்ஸாக், இது வந்து சின்னதாக, இது வேணால் நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து இது ஒரு 5 டைம், இது ஒரு 5 டைம். இப்போ இது பாருங்கள், இது வந்து செட் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக, இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 5 டைம்ஸ், எல்லாமே 5 டைம்ஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. அடுத்தது வந்து எஸ். வேவ்லேயே வந்து சின்ன வேவ் லென்த் இருக்குது, சாரி வேவியே வந்து குட்டியான வேவ் வந்து வர்ற மாதிரி இருக்குது. அது பாருங்கள் எப்படின்னா, இப்படி சின்னதாக இப்படி பண்ணுறதும் 5 டைம் பண்ணலாம். அதுவே கொஞ்சம் இது வந்து நிறைய இடத்துல இந்த வேவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக எஸ்ஸு வர்றதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து கொஞ்சம் ஷேப்ஸ் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டு இதெல்லாம் தேவைப்படும். ரவுண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரவுண்டு போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இப்படி பேப்பரில் லைட்டாக இப்படி டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் மேலே வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்படி பேப்பரில் லைட்டாக டச் பண்ண மாதிரி போட்டுட்டு மேலே இப்படி டார்க்கன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ட்ரையாங்கிள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் அண்ட் ட்ரையாங்கிள் வந்து 10 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஸ்கொயர், அப்புறம் ரெக்டாங்கிள். இதெல்லாம் ரொம்ப தேவைப்படாது, பட் சில டிசைன்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ஸோ இது எல்லாமே 10 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேயா? ஸோ இப்போ ஹோம்ஒர்க் பார்த்துடலாமா? ஸோ ஹோம்ஒர்க் வந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க்குக்கு வந்து என்ன தர போகிறேன்னா, நான் ஒரு 3 ஹோம்ஒர்க் தந்துடுறேன். அப்புறம் உங்களை நான் வந்து மர்ஜ் பண்ண சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். இப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம்ஒர்க் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஈயை வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நான் போட்டுக்கிறேன். யூன்னு கூட சொல்லலாம். போட்டுட்டு இதை வந்து ஒரு கிரிட் மாதிரி ஒரு 4 தடவை அல்லது 3 தடவை நான் இப்படி போடுறேன். போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரிட் வந்து இங்கே உருவாது. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டாட் வச்சுக்கலாம். ஸோ இந்த டாட்டையும் இதையும் மர்ஜ் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே வரும். அடுத்து செகண்ட் ஹோம்ஒர்க் வந்து நான் என்ன தரேன்னா, இந்த டாட்டை வந்து ஸ்பீடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டாட்டுக்கு மேலே ஒரு பெரிய ஹம்ஸ், டாட்டுக்கு மேலே ஒரு ஹம்ஸ். சரியா? அடுத்தது வந்து தேர்ட் வந்து ஹம்ஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய ஹம்ஸ் போட்டுட்டு அதில் நடுவில் ஒரு டாட்டு.
டபுள் லைன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? யூஸ் பண்ணி மேலே கூட ஒரு ஹாஃப் டாட் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம், உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து போட்டதுக்கு அப்புறமேட்டு 4 and 5 வந்து நான் சொல்கிற டிசைனை வச்சு நீங்களே உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன டிசைனா, இந்த எஸ் இருக்கு இல்லையா, இந்த எஸ்ன்னு சொல்ல இந்த வேவை வச்சு ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து 5th இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டையும் இந்த சர்க்கிளையும் வச்சு ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுங்கள். இது 2 வச்சு சூப்பரான ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி எனக்கு வீடியோவாக சென்ட் பண்ணணும். இது 5மே